கோவை மாவட்டத்தில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு குழந்தை பிறந்த விவகாரத்தில் சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொண்டாமுத்தூர் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் பிரசவ வலியுடன் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. சிறுமியின் வயது குறித்து சந்தேகம் எழுந்ததை அடுத்து மருத்துவர்கள் விசாரித்ததில் 16 வயது என தெரியவந்தது. மேலும் அவரும் அதே பகுதியைச் சேர்ந்த 22 வயது இளைஞர் ஒருவரும் காதலித்து இருவரின் பெற்றோர் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்டது தெரிய வந்தது. புகாரின் பேரில் சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடியவரை தேடும் பணி தொடங்கியுள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் திருமணம் எனும் பெயரில் சிறுமியை கர்ப்பமாக்கிய விவகாரத்தில் சமூக நலத்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே 17 வயது சிறுமியிடம் ஆபாச நடத்தையில் ஈடுபட்டவர் பிடிபட்டார். தனது வீட்டு மாடியில் இருந்த சிறுமியிடம் அப்பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் என்பவர் நிர்வாணமாக நின்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து தட்டி கேட்ட சிறுமியின் தந்தையை ஆபாசமாக பேசி தாக்குதல் நடத்திய தமிழரசன் மற்றும் அவரது சகோதரர் பூவரசன் ஆகியோர் சிக்கினர். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளையும் பெண்கள் பாதுகாப்பையும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் விட்டதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் விமர்சிக்கின்றனர். வேலூரில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய நபர் தலைமறைவானார். சம்பத் நகரைச் சேர்ந்த தனுஷ் என்பவரும் 17 வயது சிறுமியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டதாக தெரியவருகிறது. கர்ப்பமாக இருந்த சிறுமியை அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்துச் சென்றபோது சிறுமி குறித்து மருத்துவர்கள் புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் சிறுமியின் கணவர் தலைமறைவாகியுள்ளார். வெற்று மாடல் ஆட்சியின் அலட்சிய போக்கால் குழந்தை திருமணங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த நபர் பிடிபட்டார். நடு அம்மச்சிப்பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் அப்பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த 10 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதுபற்றி பள்ளி ஆசிரியையிடம் மாணவி தெரிவித்த நிலையில் புகாரின் பேரில் செந்தில்குமார் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூரில் கடற்கரையில் விளையாடிய சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். சொத்திக்குப்பம் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த 7 வயது சிறுவனுக்கு 30 வயது இளைஞர் விக்னேஷ் தனியாக அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. சிறுவனின் தந்தை அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்றதில் போக்சோ சட்டத்தின் கீழ் விக்னேஷ் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுமிகளை தொடர்ந்து சிறுவர்களுக்கும் பாலியல் தொல்லையால் பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டிருப்பது பொதுமக்களை மேலும் அச்சமடைய வைத்துள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூரைச் சேர்ந்த 15 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் பிடிபட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜமுனபுதூரைச் சேர்ந்த மாதேஷ் என்பவர் ஆத்தூரை சேர்ந்த சிறுமியுடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிறுமியை வெளியில் அழைத்துச் சென்ற மாதேஷ் அவரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்தான புகாரில் மாதேஷ் பிடிபட்டார். வாய்ச்சவடால் ஸ்டாலின் ஆட்சியின் தோல்விக்கு நாள்தோறும் அதிகரித்து வரும் போக்சோ குற்றங்களே சான்று என மக்கள் விமர்சித்துள்ளனர்.